வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஐடி நிறுவனங்கள் பற்றியான அப்டேட்ஸ் இருக்க போகுது. அண்ட் கிரீவ்ஸ் கார்டன் ரிலேட்டடான ஒரு அப்டேட் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபையர் இந்த நிறுவனத்துக்கு கிடைச்ச ஒரு ஆர்டர பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கோல் இந்தியாவோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆர்&டி பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி நிறுவனங்களோட மெர்ஜர் பற்றியான ஒரு அப்டேட் இருக்கு. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு நெகட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய ஒரு வாலடைல் இல்ல இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் பண்ணியே இன்னைக்கு டேவ நம்ம மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது இந்த குளோபல் பிரஷர் தான். ஸோ இந்த குளோபல் பிரஷர் என்னப்பா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாரி தான் நமக்கும் வந்து தோணும். ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் வரப்போறதில்ல. ஸோ இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, ஒரு எச்சரிக்கைய குடுத்துருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. ஸோ இப்போ பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா, ஹால்ட் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் ஈரான் வந்து ஏதாச்சும் ஒரு ஏவுகணைய எங்க நாட்டு மேல வீசுனா, அதாவது இஸ்ரேல் மேல வீசுனா, முடிஞ்சே போச்சு. அடுத்த நாள்லருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ஆரம்பம். போர் வேற மாரி போகும். நாங்க முடிச்சு விட்டுருவோம் எல்லாத்தையும் அப்டின்ட்டு ஒரு கடுமையான எச்சரிக்கைய இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளா நடந்துட்டுருக்கு. இத்தன நாளா இங்க கோமால இருந்தாங்களான்னு தெரியல. பட் இப்போ ஒரு எதிர்க்கணும். ஸோ நான் இவன முடிக்க போறேன், அழிக்க போறேன் அப்டின்னா, ஸோ டைரக்ட்டா போய் பண்ணலாம். பட் அமெரிக்காவோட உதவியினால தான் இந்த ஆட்டம் நடக்குது அப்டின்ட்டு ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆனா இந்த பேச்சுவார்த்தை சீக்கிரம் முடிஞ்சதுன்னா நல்லது தான். பட் முடியிற மாரி தெரியல. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கு. இது பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்ப ஏற்படுத்தலாம் அப்டிங்கிற ஒரு பயம் எனக்கு ஒரு ஓரத்துல இருந்துட்டு தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பிரச்சனை. இப்ப இந்த வார் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதுதான் இந்த யுஏஇ பார்த்தீங்கன்னா, ஒபெக்ல இருந்து எக்ஸிட் ஆனாங்க. ஸோ இதுக்கு வரவேற்பும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்து கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ இவங்க தனியா ஒரு இந்த இந்த விலை நிர்ணயம் இதெல்லாம் வந்து பண்ண போறதா, இவங்களுடைய ஆயிலுக்கு தனி ஒரு ப்ராசஸ கொண்டு வர போறதா, அட்னாக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கிறதா ஒரு ரூமர் வந்து பரவியிருக்கு. பட் அட்னாக் எந்த விதமான கன்ஃபர்மேஷனையும் வந்து குடுக்கல. ஸோ இப்படி ஒரு புது பிரைசிங் சிஸ்டம் என்னென்னத்தையோ பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இதில பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இதில என்ன உலக அரசியல் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அத பற்றி நம்ம படிப்போம். ஸோ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இத பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். ஏன்னா என்ன நேரத்தில என்ன நடக்கும்னு தெரியாது. பட் ஓரளவு நம்ம ப்ரிப்பேரா இருந்தோம்னா, பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்காது. ஸோ நம்ம நெனச்சது நடக்கும்போது, நம்ம கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாரி சூதானமா இருந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த நம் நாட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ எந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்ப வழங்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில டிசிஎஸ் முதல் இடத்துல இருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துல எல்&டி வந்து இருக்கு. ஸோ மற்றபடி இன்ஃபோசிஸ் இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்கு, விப்ரோ இருக்கு, எச்எல் டெக் இருக்கு, எச்டிஎஃப்சி பேங்க், டெக் மகேந்திரா அண்ட் ஐசிஐசிஐ. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 10ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இதில அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனமாவும் டிசிஎஸ் இருக்கு. எவ்வளோ குடுக்குறாங்கன்னு பாருங்க ஒரு வருஷத்துக்கு. 1,50,000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பளம் மட்டும் இந்த எம்ப்ளாயி காஸ்ட் மட்டும் போகுறதா 2025ல போயிருக்கிறதா நமக்கு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. மொத்தம் 6,07,979 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 1,50,000 கோடி கிட்ட வந்து சம்பளம் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஐடி கம்பெனிஸ பத்தி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, ₹1000 வந்து தொட்டுருச்சு. ஸோ ₹1000ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இன்ஃபோசிஸ் ஸோ இன்னைக்கு டேல சரியான ஒரு ஃபால் 1000 வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. விரைவில் டச் பண்ணிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேத்த மாரி தான் இன்ஃபோசிஸ் இப்போ ரூ. 1000 வந்து டச் பண்ணிருச்சு. ஸோ ஃபர்தரா கூட ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஸோ ஜாலி தான். எதிர்பார்த்தது நடந்துட்டுருக்கு. ஸோ இப்ப இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐடி பங்குகள் பக்கம் பயம் அதிகமா இருக்குல்ல ஏஐ காரணமா. ஸோ இப்போ அத பற்றி நம்ம பேசுவோம். கேப் கிடைக்கும் போதெல்லாம் இத பற்றி பேசவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ 1,50,000 கோடி வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. எம்ப்ளாயீஸோட ஒரு செலவா வந்து காட்டுறாங்க. ஸோ இப்ப ஏஐ வருது அப்டின்னா, ஸோ இந்த நிறுவனங்கள முடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் பலருக்கும் இருக்கும். ஆனா, இந்த எம்ப்ளாயி காஸ்ட் தான் ஏஐ பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு குறைக்க போதுங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஆட்குறைப்பு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அத ரீப்ளேஸ் பண்றது கண்டிப்பா ஏஐயா தான் வந்து இருக்கும். ஸோ ஏஐ இப்போ பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறத இந்த நிறுவனங்கள் சாதகமா வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதன் மூலியமா
பெரிய அளவுக்கு எம்ப்ளாயி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகப்படும். ஸோ இது இவங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு ஒரு புது ஒரு ரிஃபார்மை பார்த்தீங்கன்னா இந்த ஐடி நிறுவனங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன இன்னொரு பக்கம் ஒரு கருத்து இருக்குன்னா, ஸோ இப்போ எம்ப்ளாயீஸோட ஹெட் கவுண்ட்டை வச்சு தான் நிறுவனங்கள் பில் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், உண்மை தான். ஸோ பில்லிங் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. பட் அடுத்தது இந்த டோக்கன் பேஸ் பண்ணி போகிறது அண்டு ஏஐக்கான ஒரு காஸ்ட் அப்படின்ட்டு கொண்டு வர்றது. ஸோ மாறும், சிஸ்டமே பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இந்த ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணியே தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படியே மாற்றப்படும். ஸோ மாற்றப்படும்போது ஏஐயோட புது ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏஐ ஒன்றும் சீப்பாக கிடைக்க போகிறது இல்லை. ஸோ ஏஐ பார்க்கும்போது எம்ப்ளாயீஸை விட வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அது எக்கச்சக்கமான பணிகளை வந்து செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நிறுவனங்கள் ஏஐக்கு காசு கொடுக்கறதுல எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டாங்க. இப்போது மைக்ரோசாஃப்ட், அமேசான் போன்ற கிளவுட் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா காஸ்ட்டை உயர்த்தியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 20% பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிளவுடுக்கான காஸ்ட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்ன, ஸோ இந்த நிறுவனங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏஐ அதுலேயும் அடாப்ட் ஆகிருக்கு. ஏடபிள்யூஎஸ்ல ஆந்த்ரோபிக் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்டோட அசூர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் ஏஐ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த நிறுவனங்களும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது காஸ்ட் எங்கேயோ வந்து போகத்தான் செய்யும். அதை எங்கே பில் பண்ணுவாங்க? ஸோ அவங்க கிளைண்ட்டு கிட்ட தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் எம்ப்ளாயி காஸ்ட் குறையும், இன்னொரு பக்கம் ஏஐ காஸ்ட் வரும். ஸோ அப்படியே அதை அங்கே பில் பண்ணுவாங்க. பட் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான். இது என்னுடைய ஒரு கருத்து தான். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் மாற்று கருத்து இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்று கருத்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணுங்கள். அப்படி தான் வந்து பண்ணவும் செய்யணும். எனக்கு தோன்றதை நான் பண்ணுறேன். அதை இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது ரிலையன்ஸோட எம்ப்ளாயி கவுண்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ இவங்கக்கிட்ட 6,00,000 பேர் இருக்காங்க. ரிலையன்ஸ் கிட்ட 4,00,000 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க எவ்வளோ சேலரி பே பண்ணுறாங்க? வெறும் 28,000 கோடி தான் வந்து சேலரி ஒரு வருடத்துக்கு பே பண்ணுறாங்க. அவங்க 1,50,000 கோடி பே பண்ணுறாங்க. இவங்க வெறும் 28,000 கோடி. ஏன்னா இங்கே ரீட்டெயில், அப்புறம் பெட்ரோல் பங்க் அப்படி இப்படின்ட்டு நிறையா சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடியவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் ஐடிக்கு தானே நிறைய காஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற தொழிலுக்கெல்லாம் பெருசாக எவனும் சம்பாதிக்கிறதே கிடையாது. ஐடிக்கு பெரிய அளவுக்கான வருமானம் போகுது. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, உண்மைதான். பட் எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவிச்சாங்களோ ஸோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னாடி சேர்ந்து சம்பாரிச்சவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் வரக்கூடியவங்களுக்கு பாதிப்பு வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா ப்ளம்பருக்கான தேவை அதிகமாக இருக்குது, இந்த எலக்ட்ரிஷியனுக்கான தேவை அதிகமாக இருக்குது, மெக்கானிக்ஸ்க்கான தேவை அதிகமாக இருக்குன்ட்டு பெரும் நிறுவனங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மைதான். அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அடுத்த கட்ட படிப்பே என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ மாற்றத்தை பெரிய அளவுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ மாற்றத்தை ஜஸ்ட்டு வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் மாற்றத்திலோட சேர்ந்து நம்மளும் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் அதை அப்சர்வ் பண்ணவும் நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என் கருத்து. ஸோ இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் நம்ம நாட்டோட டாப் எம்ப்ளாயர். ஸோ இந்த இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு ஒரு விஷயத்தை உங்க கூட கன்வே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது டெக் மகேந்திரா கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, ஸோ மைக்ரோசாஃப்டோட ஏஐ இன்ஃப்ரா வந்து யூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. டெக் மகேந்திரா நேற்று நம்ம பார்த்தோம். பெர்ப்ளெக்சிட்டி அவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் கூடயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெக் மகேந்திரா கிட்டேருந்து வந்த செய்தி. அடுத்தது கிரீவ்ஸ் காட்டன் கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ கிரீவ்ஸ் காட்டன் பார்த்தீங்கன்னா இப்போது துபாயில் ஒரு யூனிட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. எதுக்கு? ஸோ அங்கேருந்து வெஸ்ட் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காலெல்லாம் உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துறதுக்காக இதை வந்து பண்ணுறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க இந்த பவர் ட்ரெயின்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜென்செட்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். ஸோ இது அவங்களுடைய வளர்ச்சியை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது வேற ஹெட்லைன்ஸ் தான். ஸோ இந்த ஹெட்லைன்ஸை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷங்கிறதெல்லாம் பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குறைச்சி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உழைப்பு அதிகமாக போட வேண்டியது இருக்குது. பட் ஹெட்லைன் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதை பற்றி என்னைக்காச்சும் நமக்கு டைம் இருக்குது, ஒரு ஆர்வம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர். ஸோ இந்த பங்கெல்லாம் வேறு லெவல் அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு நிறுவனத்துக்கு இப்போ ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டர் கிடச்சிருக்கு. 1000 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கிட்டேருந்து வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் நல்லா உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரியான பங்குகள் எல்லாம் ஏன் நம்ம வந்து
பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இருக்கலாம் நண்பர்கள் கிட்ட. பட் என்னன்னா, ஸோ இப்போ இவங்க இந்த பெரிய அளவுக்கு கேப்பெக்ஸ் பண்றாங்க எல்லாம் ஓகே. மேபி வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படுது அப்படின்னா என்ன பண்றது? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ மேபி இந்த பங்கு ஒரு கரெக்ஷன்ல இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பங்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு பெரிய அளவுக்கான ஒரு கவலையே வந்து இந்த இடத்துல இருக்கே தவிர, மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எனக்கு இல்ல. ஸோ நல்ல ஒரு ராலி குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் பெருசா வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கி நல்லா இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த மாரி பங்குகள நம்ம வாட்ச் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ என்னைக்காச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில நம்ம அப்ப ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. உண்மையா தான் சொல்றேன். ஸோ குளோபல் மார்க்கெட்ல அடுத்த தீம நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்க கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் ரோபோ டாக்ஸி பத்தி. ஸோ இந்த ரோபோ டாக்ஸிய அடுத்து என்னோட தீம் இந்த இடத்துல தான் வந்து நான் அடுத்த கட்ட ஒரு அ ஒரு ஒரு முதலீடு பண்றதுக்கான ஒரு திட்டத்த வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அ அந்த இடத்த தான் நான் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸும் பண்றேன். அதுக்கேற்ற மாரி ஸோ ஒரு பக்கம் இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கறதுக்காக சில முன்னணி நிறுவனங்கள பெரிய அளவுக்கு நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன். அண்ட் அதர் சைட் பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்ல அடுத்த புது தீம நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இங்க நம்ம மார்க்கெட்ல இந்த ரோபோ டாக்ஸி பத்தி எல்லாம் பெருசா யாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம முதலா வந்து இந்த இடத்துல என்டர் ஆயிருக்கோம். ஸோ பார்ப்போம். இத பற்றி இன்னும் அப்கமிங்கா நம்ம பல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, மேக் பண்ண தான் போறோம். இத பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ சில ஒரு விஷயத்தெல்லாம் நான் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசைட் பண்றேன். இல்ல எவ்வளோ சேஃபா அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு சேஃபா வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா கிட்ட இருந்து அப்டேட். ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 2030க்குள்ள ஒரு 1900 கோடி பார்த்தீங்கன்னா, ஆர்&டில வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெறைய ஒரு விஷயத்த புது விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அப்புறம் கெமிக்கல். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள், உரம் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அடுத்த கட்டத்த நோக்கியும் கோல் இந்தியா நகர்ந்து போயிட்டு இருக்குங்கிறத நம்ம இதன் மூலியமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஸோ இப்ப இந்த கோல் இந்தியாவும் அப்படியே படிப்படியா பார்த்தீங்கன்னா, சரிவடைய ஆரம்பிச்சுருச்சு. சரிவடைஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. ஆனா நல்ல சான்ஸ் இல்ல. ஸோ இந்த மாரி இடத்துல போய் நம்ம பெரிய சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் நல்லதில்ல அப்படிங்கிறத தான் நான் எப்பவும் சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், முன்னாடியும் வந்து சொல்றேன். பட் இந்த நிறுவனம் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் கூட இந்த நிறுவனத்தில இப்போதைக்கு ஆபத்து தான் இருக்கு. ஸோ பெருசா வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சிய எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு செக்டார் தான் இந்த கோல் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டிவிடெண்ட் அதுக்கப்புறம் ஸோ ஒரு நல்ல லோ பிஇல இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அடுத்தது ஸோ பிஎஃப்சி, ஆர்இசியோட மெர்ஜர் அதுக்கான அப்ரூவல் எல்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ 100 ஆர்இசி இருந்ததுன்னா 88 பிஎஃப்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் என்னன்னா, ஸோ இவங்க 2 பேரோட மெர்ஜர் நடந்ததுக்கப்புறம் கம்பைன்டு புக் வேல்யூ அதாவது அவங்களுடைய அந்த லோன் புக் இதெல்லாம் பார்க்கும்போது 11,00,000 கோடிய வந்து ஹிட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு புக் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தோட மெர்ஜர் மூலியமா கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்த தகவல். ஸோ திரும்ப திரும்ப இத பற்றி கேட்டுட்டே தான் இருக்காங்க. பிஎஃப்சி, ஆர்இசி ஸோ இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவான்ட்டு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்கேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள. பட் இருந்தாலும் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசை இருந்ததுன்னா, தாராளமா நீங்க பிடிங்க. ஸோ மேபி பார்க்காம இருந்தா, இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த நிறுவனங்கள பற்றி. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மெர்ஜருக்கு அப்புறம் அப்படியே பெரிய ஒரு வளர்ச்சி வந்துரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, தாராளமா நீங்க போய் உங்களுடைய முடிவுப்படி முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ பெரிய ஒரு வளர்ச்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால இது பக்கமெல்லாம் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கு. இனஃப் அவ்வளோதான். அந்த டைம் ஒரு கோல்டன் டைம். அதுக்காக திரும்ப நம்ம இப்ப பண்ணிட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்ப்பது, இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்துக்கு சூட்டபிளா இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும். அதனால ஸோ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய தேடி போகணுமே தவிர, ஸோ இதுக்கு முன்னாடி ஏறிருச்சு, இப்ப இறங்கியிருக்கு. இப்ப போய் வாங்கலாமாங்கிறதெல்லாம் ஒரு சென்சிபிளான ஒரு இன்வெஸ்டிங்கே கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த மாரி பங்குகள்ல போட்டு உட்கார்ந்தோம்னா, படுத்துருச்சுன்னா படுத்தது தான். திரும்ப இதுக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. வருடக்கணக்குல காத்திருக்கணும். அப்படியெல்லாம் நம்ம இங்க யாரும் காத்திருக்க மாட்டோம். வித்துட்டு தான் வெளிய போவோம். ஸோ அந்த இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. அதனால நான் இதன் பக்கம்
போக மாட்டேங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி போங்க. அதுதான் உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையா இருக்கும். அதே நேரத்தில நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி நான் போறேன்ட்டு, ஸோ எதுவும் தெரியாம ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணிறக்கூடாது. ஸோ நல்லா உட்காந்து புரிஞ்சு, தெரிஞ்சு, ஸோ அங்க முழுமையான ஒரு ஒரு உள்வாங்கல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா முதலீடு பண்றது தான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய குடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ உழைப்பு இல்லாம எதுவும் கிடைக்காது. அதனால ஒரு செக்டார் ஒரு ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்றோம்னு நெனச்சா, ஜஸ்ட் போய் இந்த பிஇ ரேஷியோ பார்க்கறது, புக் வேல்யூ பார்க்கறது, ஸோ சின்ன பங்கா எடுத்துட்டு இது நாளைக்கு வந்து பெரிய ஒரு HDFC பேங்க்கா மாறும். அண்ட் பெரிய ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கா மாறும் அப்படின்ட்டு அந்த பங்குல போய் முதலீடு பண்றது, எல்லாமே ஏற்றத்துல இருக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். இறங்குனதுக்கு அப்புறம் தான் அதோட வலி தெரியும். அண்டு ஏற்றத்துல இருக்கும்போது எல்லாமே பொன்னா தான் இருக்கும். ஆனா இறங்கும்போது தான், ஐயோ! என்ன இறங்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி, பயம் எல்லாம் நமக்கு கலந்து வரும். ஸோ அதனால நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்துல முதலீடு பண்ணுங்க. ஸோ உண்மைய புரிஞ்சு முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஸோ பார்த்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி உங்களுக்கு அமையணுங்கிறதுக்கையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல ஒரு அப்டேட் இருக்கு. அண்ட் நாளான்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ போடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு டைம் கை கொடுக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ ஆல்ரெடி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பட் இன்னும் போடுறதுக்கான ஒரு நேரம் தான் வரல. ஸோ தொடர்ந்து போடப்படும். நாளைக்கு போடக்கூடிய வீடியோ ஒரு ஜெனரல் அப்டேட். அதில பல விஷயங்கள் இருக்க போகுது. அதைத் தொடர்ந்து அதோட கன்டினியூவா பார்க்கும்போது, ஸோ இந்த ரோபோ டாக்ஸி அப்டேட்டும் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னா. ஓகே. ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.